நன்றிகளும் வணக்கங்களும். அது மட்டுமில்ல, இன்னைக்கு இவ்வளவு ஒரு குறுகிய இவ்வளவு அரசியல் ரீதியில இவ்வளவு பரபரப்பா எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் திருச்சி சிவா அவர்கள் இந்த மேடையை அலங்கரிக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு தருணம். மிகவும் நன்றி இங்க உங்களுக்கு வருவதற்கு ஐயா. திருச்சி சிவா சாரை பத்தி நான் சொல்ல தேவையில்ல, உங்க எல்லாருக்கும் அவரை பத்தி தெரியும். 2007ஆம் ஆண்டுல இருந்து ராஜ்யசபால எங்களுடைய எம்பியாக தமிழ் மக்களின் சார்பில் எங்களுக்காக தன்னுடைய குரல் கொடுத்து எங்களின் தேவைகளை அங்கு பூர்த்தி செய்யறதுக்காக வாதாடி போராடி வரும் ஒரு நல்ல அரசியல்வாதி மட்டுமல்ல, ஒரு நல்ல மனிதன். எத்தனையோ நல்ல விடயங்களை அவர்கள் அங்கே பேசி நடாத்தி இருக்கின்றார். அதற்கு எல்லாருக்கும் முதல்ல ஒரு பெரிய நன்றி சொல்றதற்கு ஒரு கரகோஷம் கொடுத்திருக்கிறேன். ஐயா, உங்களை பத்தி வயசுல எனக்கு முதல்ல உங்களை மாதிரி தமிழே வராது. ஆனா நான் உங்க மேல எவ்வளவு அன்பும் பாசமும் கௌரவம் வச்சிருக்கேன்றது எனக்கு தெரியும். கடந்த 15 வருடங்களாக ஐயா எனக்கு ஒரு நலம் விரும்பி ஒரு நல்ல வெல்விஷர், என்ன ஒரு நல்ல கட்டத்திலயும் என்னோட பங்கெடுத்து நீங்க எங்க குடும்பம் மேல வச்சிருக்கிற அன்புக்கும் பாசத்துக்கும் மிகவும் நன்றியை நான் சொல்லிக்கிறேன். இதுல அடுத்ததாக திரு சீனு ராமசாமி சார், அவங்க தேசிய அவார்ட்ஸ் வின் பண்ண இயக்குனர் மட்டுமல்ல, சிறந்த கவிஞர். அவருடைய பல புத்தகங்களை வெளியிட்டிருக்காரு. மிருகங்களின் பேத்தி என்ற ஒரு புத்தகம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் சார். சோ இங்க பொன்னான நேரத்தை எங்களோட இன்றைக்கு கொண்டு இங்க எங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் சுருக்கமாக இன்னைக்கு பேசிக்கிறேன். ஏன்னா எல்லாரும் கொஞ்சம் பிஸியா இருக்கும், கொஞ்சம் நிகழ்ச்சி ஆரம்பிக்க நேரம் ஆயிடுது. சோ அது மட்டுமல்ல, இன்னைக்கு திரு தீவான் அவர்கள் எங்களோட இணைந்திருக்கார். மிகவும் நன்றி மிஸ்டர் தீவான். என்னுடைய தோழி இயக்குனர் கேமராமேன் வைஷாலி அவர்கள் எங்களோட இங்கே வந்திருக்காங்க. மிகவும் நன்றி அம்மா. அண்ட் மிஸ்டர் தக்ஷணாமூர்த்தி சார், he is from Bravo Music. இவங்க பல படங்கள் தயாரிக்கிறதும் மியூசிக் சேனல்ஸ் நடத்துறது அவங்க வேலை. அது மட்டுமில்ல, நான் அவர் சின்ன ஒரு கதை சொல்ல விரும்புறேன். குயின் கோப்ரான்ற ஒரு ஆல்பம் நான் 2015 இங்க ஆர்கேவி ஸ்டுடியோல வெளியிட்டு, அதுலயும் திருச்சி சிவா சார் தான் தலைமை தாங்கி நடத்தினாங்க. அந்த விழா அந்த ஆல்பத்தை எனக்கு இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணது மிஸ்டர் தக்ஷணாமூர்த்தி சார் தான். அவங்களோட பிரேவோ அந்த சேனல் தான். சோ அவங்களை மேடையில கூப்பிட்டு வச்சு எனக்கு கௌரவப்படுத்துறதுக்கு அன்னைக்கு மறந்தும் போச்சு. ஏன்னா அவர் அவ்வளவு பிஸியா இருந்து இந்த கடைசி நேரம் மட்டும் என்னுடைய சிடி எல்லாம் கொண்டு வரணும். அந்த காலத்துல சிடி இருக்கும்ல, அதெல்லாம் கொண்டு வரணும். he was so busy, அங்க எங்க ஓடி தெரியுது. நான் அவரை மறந்தே போனேன். அப்புறமா தான் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. அவர் மேடையில கீழே இருக்காரு. எனக்கு சும்மா பதறி போச்சு மனம் ஒரு நிமிஷம். ஐம் சோ சாரி, நான் அது வேணும்னே பண்ணல. இன்னைக்கு நான் உங்களுக்கு அது மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேணும்னு நான் இதை சொல்லணும்ன்றதுதான் என்னுடைய மெயின் நோக்கமா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. அந்த காலத்துல இருந்து எனக்கு எந்த இசைத்துறையிலையும் இந்த புத்தகம் தேவையோ எல்லாத்துலயும் பக்கபலமா இருக்கு தட்சிணாமூர்த்தி. தேங்க்யூ சோ மச். அது மட்டுமல்ல, இங்க இப்போ நாங்க என்னுடைய அப்பப்பாவை பத்தி நாங்க கொஞ்சம் சொல்ல விரும்புறேன். என்னுடைய அப்பப்பா மாவண்ணா பீதாம்பரம் அவர்கள், அவர் தமிழ் பண்டிதர் மற்றும் இந்து சமய விரும்பி. சோ அவங்க ஈழத்துல பெரிய பெரிய சாதனைகள் புரிந்தாலும் எங்களுடைய கலைகளை கலாச்சாரத்தை பண்பாட்டை எல்லாம் அவங்க அந்த காலத்துல நிறைய கவிஞர்கள் போல நிறைய புலவர்கள் போல பாதுகாத்து வந்தாங்க. எங்க ஈழத்துல எங்களோட ஒரு 35 வருஷமா எங்களுடைய சரித்திரங்கள் அழிக்கப்பட்டு வருகின்றன, தமிழ் சரித்திரங்கள். சோ அதுல இப்போ நாங்க போராடி இப்போதான் நாங்க மீண்டு வந்திருக்கோம். இந்த காலத்துல என்ன மாதிரி பல தமிழர்கள் தங்களுடைய சரித்திரங்களை தேடி அதோட பதிவு செய்துட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் என்னுடைய அப்பாவும் என்னுடைய அப்பப்பாவை பற்றி அந்த நினைவு மலர ஒரு மீள் பதிவு செய்திருக்காங்க. அதுலதான் இந்த பிள்ளைப்பாட்டு கவிஞர் விப்ளவ பீதாம்பரம் தமிழ் சுடர் என்ற அந்த புத்தகம்.
இந்த புத்தகம் வந்து ஒரு நினைவு மலரா இருந்தாலும் அதுல வந்து பெரிய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. என்னுடைய அப்பப்பா வந்து ஒரு சுவாமி விபுலானந்தரின் முதலாவது மாணவர் என்றது மட்டுமல்ல, அதுல பல விஷயங்கள், பல சரித்திர விஷயங்கள் எல்லாம் அதுல அடங்கி இருக்கு. அதை நீங்க உங்களால் முடிந்த அளவுக்கு படிச்சு பாருங்க. ஏன்னா இது வந்து எங்களுடைய சரித்திரத்துல, இலங்கையில் நடந்த ஒரு சரித்திரத்துல ஒரு சின்ன ஒரு அங்கம் வந்தாலும் நாங்க அதை பதிவு செய்ய வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு சின்ன 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 துண்டை எங்களை அழிச்சுட்டே வந்ததால எங்களுக்கு அங்கே இது தமிழர் பூமி தானா என்ற ஒரு கேள்வியே கேட்டுக்கிற அளவுக்கு இப்ப இருக்கோம். சோ அது தமிழர் பூமி தான். ஆனால் நாங்க வந்து இந்த போராட நிறைய ஞாபகங்களை, நிறைய கலாச்சாரத்தை, நிறைய பண்பாட்டை, நிறைய உண்மைகளை அழித்து மறைத்து எங்களை ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள். அது இன்னும் நடந்துட்டு இருக்கு. ஆனால் எதிர்காலத்தில் அது வந்து இப்படிப்பட்ட புதிய புதிய பதிவுகளால் எங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு, எங்களுடைய அடுத்த வாரங்களுக்கு நாங்கள் அதில் சொல்ல வேண்டும் என்று நான் தாழ்ந்து உங்களுடைய வேண்டிக் கொள்கின்றேன். அடுத்ததாக என்னுடைய அப்பா ஈழத்து மெர்சினன் எம்பி பரமேஷ், அவர் வந்து தன்னுடைய தமிழ் எல்லாத்தையும் கத்துக்கிட்டது அப்பப்பாக்கு தான். ஆனா அது பிறக்கும் போது கலைஞர்கள் சொல்லுவாங்க, நான் தலைக்கணத்துல பேசுறேன்னு நினைக்காதீங்க, நாங்க கற்றுக்கொண்டு சில கலைகளை செய்யலாம். பிறவி கலைஞர்ன்றது வந்து அது வேற எக்ஸ்ட்ரீம் லெவல். நான் வந்து இப்படிப்பட்ட அம்மாக்கும் சரி, அம்மா சங்கீத பூஷணம் சிவமானி பரமேஷ் அவங்களுக்கும் சரி, இப்படிப்பட்ட ஒரு அப்பாக்கும் சரி, நான் ஒரு மகளா பிறந்தது ரொம்ப ரொம்ப நான் பாக்கியமா நினைக்கின்றேன். என்னுடைய கடமைகள் வந்து சிலது இருக்கின்றது. ஏன்னா எங்க குடும்பத்துல வந்து இனி ஒரு இசை வாரிசு இருக்குமாங்கிறது கேள்விதான். ஏன்னா நாங்க எல்லாரும் வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ அந்த வெளிநாட்டுல வந்து இந்த தமிழ் மொழியை நாங்க காப்பாத்துறது ரொம்ப போராடிட்டு இருக்கோம். என் குழந்தைங்களுக்கு நான் தமிழ் மொழி கத்துக் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் புரியும், அவங்களுக்கு பேச மாட்டாங்க. சோ இந்த கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் அவங்களுக்கு கற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இனி அவங்க வந்து திருமணம் பண்ண போறது வந்து எங்க தமிழ் பெண்களான்றது அதெல்லாம் கேள்விக்குறிதான். சோ இது என்னுடைய குடும்பத்தில் வரும் கடைசி வாரிசு நான். ஈழத்து மெல்லிசை மன்னனின் எம்பி பரமேஸ்வரன் கடைசி வாரிசு நான் தான். சோ அதனால நான் வந்து இதை என்னுடைய ஒரு பெரிய பொறுப்பாக வச்சிருந்தேன். என் அப்பாவை இங்க வந்து மரியாதை கொடுத்து அவருக்கு நல்ல கௌரவம் கொடுக்கணும்ன்ற ஒரு ஆசைதான் இந்த விழா. அதான் அவங்க சொல்லியிருந்தாங்க முப்பெரும் விழான்னு சொல்லி. அப்பப்பாக்கு அப்பா எழுதின புத்தகம், நான் வந்து அப்பாவுக்கு செய்யற கௌரவம். நான் மட்டுமில்ல, என்னுடைய சகோதரங்கள் எல்லாரும் ஜெர்மன்ல இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து நாங்க செய்யற ஒரு பெரிய கௌரவம் எங்களுடைய அப்பாவுக்கும் எங்களுடைய அம்மாக்கும். எங்களுடைய அம்மா இறந்துட்டாங்க, அவங்க ஆசீர்வாதத்துல எல்லாம் நடந்துட்டு இருக்குன்றது வந்து நான் வந்து உறுதியாக நம்புகின்றேன். இதுல வந்து எனக்கு கிடைச்ச பெருமை என்னன்னு சொன்னா, இந்த தாய்க்கும் ஈழத்து மெல்லிசை நம்பி பரமேஷ் அவர்களுக்கும் ஒரு மகளாக பிறந்து என்னையும் வந்து ஒரு பெண் என்று சொல்லி அடக்காம, எனக்கு எப்போ இசையில் ஆர்வம் வந்துச்சோ பண்ணிக்கோன்னு சொல்லி விட்டுட்டாங்க. சோ அதை என்னை கட்டுப்படுத்தி இருந்தா நான் வந்து தொடர்ந்து இது பண்ணிருக்க மாட்டேன். அதுக்கு நான் முதல்ல என்னுடைய அப்பாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய அம்மா, அவங்க வந்து இப்ப எங்க கூட இல்லை என்றாலும் அவங்க வார்த்தைகள் தான் என்னை வந்து எப்பவும் வளர்த்துட்டு வழிநடத்திட்டு வந்திருக்கு. நன்றியம்மா, நீங்க எங்க இருந்தாலும் உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். அடுத்ததாக சின்ன ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். ஈழத்து கலைஞர்கள் என்று சொன்னால் நாங்க வந்து ரொம்ப கஷ்டத்துல, அதாவது ரொம்ப பாடுபடுவோம். உங்களுடைய முயற்சிகளை எல்லாம், படைப்புகளை வெளியில கொண்டு வர்றதுக்கு, எல்லாத்தையும் நடத்துறதுக்கு, ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கு நாங்க ரொம்ப 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 கஷ்டப்படுவோம். ஏன்னா இங்க நீங்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்கீங்க. ஒரு ப்ரொடியூசர் இருப்பாரு, ஒரு டைரக்டர் இருப்பாரு, ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, நடிக்க வருவாங்க. அது இவங்க தான் ஒரு அமைப்பு இருக்கு. எங்க ஈழத்துல வந்து அது உருவாகும் முதல்ல எங்களுக்கு போர் வந்து எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. சோ இப்போ கூட நாங்க இப்போ எங்க யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு படம் எடுத்தாலோ இல்லாட்டி ஒரு பாடலை செய்தாலோ, அந்த 64 கலைகளும் சொல்லுவாங்கல்ல, அது வந்து ஒருத்தர் இல்லாட்டி 2 பேர் செய்து இருப்பாங்க. அதாவது நீங்க வந்து ஒரு டைரக்டர் சொல்றது, அவர் எங்க இயக்குனர் வந்து இயக்குனராகவும் இருப்பாங்க, அதே சமயத்துல ஆடைகள் ஹேர் ஸ்டைலிஸ்டா இருப்பாங்க, ஆடைகள் எடுத்து கொடுப்பாங்க. அந்த அந்த துறைகள் எல்லாத்தையும் வந்து ஒருத்தன் கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு அதனால வருமானம் இல்லை. சோ இந்த போட்டி இருக்குல்ல, இந்த ஈழத்து கலைகள்
இந்திய கலைகள் என்ற போட்டியை நாங்க எப்பவும் கம்பேர் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு ஈழத்து படத்தை விட ஒரு இந்தியன் படம் எப்பவும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நீங்க எங்களுக்கு எல்லாம் மூத்தவங்க, நீங்க சொல்றதுதான் நாங்க பார்த்து பார்த்து கத்துட்டு வர்றோம். எங்களுக்கு ஒரு பாடசாலையோ இல்லாட்டிக்கு இப்போ நாடகம் கற்றுக்கொள்வதற்கு இடமோ கூட்டு என்ன சொல்லுவாங்க கூத்துப்பட்டறையோ அப்படியோ அந்த விஷயங்கள் எங்ககிட்ட இல்ல. சோ நீங்க இங்க இருக்கிற மக்கள் எங்களுக்கு அதை கத்துக் கொடுங்க. அதாவது கலைஞர்கள் இந்திய கலைஞர்கள் நாங்க எடுக்கிறது, இந்திய கலைஞர்கள் யாரு கண்டாலும் ஈழத்து கலைஞர்கள் சொல்லி வந்தா அவங்களுக்கு கத்துக் கொடுங்க, உங்களோட சேர்த்துக்குங்க, எங்களை முன்னுக்கு வர வைங்க. நாங்க அடுத்த ஜெனரேஷன்ல நிச்சயமா அவங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துடுவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா உங்களை பார்த்துதான் நாங்க வளர்ந்துட்டு வர்றோம். சோ அது என்னுடைய சின்ன ஒரு வேண்டுகோள். எங்களை ஒதுக்காம நீங்க உங்களை இணைச்சு பாத்தீங்கன்னா நாங்களும் ஏன்னா நாங்க வேற நாடுனாலும் ஒரே ரத்தம், நாங்க தமிழர்கள், நாங்க ஒன்று கூடி ஏதாவது ஒரு வழியில நாங்க இது செய்ய விரும்புகிறேன். நான் வேகமா இந்த பேச்சை முடிச்சுக்கிறதுக்காக ஆசைப்படுறேன். என்னுடைய கணவர் பிரபாகரன் அமெரிக்கால இப்ப என் குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு 14-16 வயசும். தேங்க்யூ சோ மச். என்னை என்னுடைய அப்பாவோட என்னுடைய கணவர் இங்க நிறைவேற்ற வைக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. ஒவ்வொரு ஆணுட வெற்றிக்கு பிறகு பின்னாடியும் ஒரு பொண்ணு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்தவரையில ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்கணும். அது என் கணவர் சரியா செய்துட்டு வர்றாருன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி கரண். ஐ லவ் யூ சோ மச். ஐ லவ் யூ கிருஷ். ஐ லவ் யூ கார்த்திக். உங்கள் அனைவரின் வரவுக்குமாக நான் ரொம்ப 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 நன்றி கடமைப்பட்டிருக்கேன். அடுத்ததாக மிஸ் கவிதா அவங்களை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடாத்துவதற்கு வருகிறேன். நன்றி. பாடல்களை தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருந்து நான் தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறேன். எனக்கு ஒரு அந்தரம் சொல்வார்கள், அப்படி இருக்கிறது. நன்றி. திருச்சி சிவா அவர்களே, திருச்சிக்கும் எனக்கும் பல தொடர்பு இருக்கின்றது. அதாவது சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இறுதியாக சொற்பொழிவாற்றியது திருச்சி வானொலி நிலையத்தில். அந்த நேரத்தில் ஜெயன் கொண்டான், கூத்தபிரான் என்ற 2 அறிவிப்பாளர்கள் இருந்தார்கள். அவர்கள் மூலம்தான் நான் நினைத்தேன். இன்று அவர்கள் இல்லை, காரணத்தார்கள் சென்று விட்டார்கள். சுவாமி விவேகானந்தர் அருகில் இருந்தவர் என்னுடைய தந்தையார் பீதாம்பரன் அவர்கள். என்னுடைய தந்தையாரின் மணியில் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொற்பொழிவாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது மயங்கி விழுந்தார்கள். அப்பொழுது மட்டக்களப்புக்கு அவரை எடுத்து சென்றார்கள். அங்கு ஆடி மாதம் 6 சுவாமி விவேகானந்தர்கள் காலமானார். அந்த தொடர்பு என்னவோ எனது மகளிருடைய குயின் கோப்ரா நிகழ்ச்சிக்கும் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியிலும் எனக்கு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய திருச்சி சிவா அவர்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நாட்பதற்கு 3 மணித்தியாலங்கள் லேட்டாக ஆங்கிலத்தில் பேசுகிறேன், அதை சொல்லுவதேன் தாமதமாக வருகை தந்தது. அந்த நேரத்தில் கூட சென்னை ஏர்போர்ட் வெட்ட வெளிச்சமாக, என்ன இது திரும்பவும் நான் அமெரிக்காவுக்கு இறங்கி விட்டேனா, மேலும் பழுது வந்து விட்டதா என்று நான் கேட்கவில்லை மகளிடம். ஆனால் அப்ப இருந்தது கண்கொள்ளா காட்சி. சும்மா நினைக்காதீர்கள், இன்னும் 10 வருடங்களுக்குள் அமெரிக்காவை விட 10 மடங்கு சிறப்பாக நம் தமிழ்நாடு வந்துவிடும். தமிழ்நாட்டில் எந்த பஞ்சமும் இல்லை. நிச்சயமாக நான் தமிழ்நாட்டில் இருந்திருந்தால் இன்று நீங்கள் பாடல்கள் கேட்டிருப்பீர்கள். இந்த பாடல்கள் அனைத்தும் இலங்கையிலேயே இலங்கை கலைஞர்களாக ஒளிப்பதிவு செய்யப்பட்டவை. அந்த
அதற்காக நீங்கள் இலங்கை தமிழ் மக்களுக்கு, இலங்கை டெக்னீஷியன்ஸுக்கு, அதுவும் 50 வருடங்களுக்கு முன்பு அந்த தராதரத்தில் இருந்திருக்காள் என்பதற்காக இலங்கை கலைஞர்களுக்கு நீங்கள் ஒரு கைதட்டல் கொடுத்தே ஆகும். இதை மட்டும்தான் நான் கூறுவேன். சகலவற்றையும் என்னை பற்றியோ இந்த இலங்கை புத்தகத்தை பற்றியோ சீரு ராமசாமி அவர்கள் தாராளமாக கூறிவிட்டார்கள். இப்பொழுது எனது நண்பர் அப்படி கூறுவதும் தவறு நினைக்கிறேன். அவர் பெரிய இடத்தில் இருக்கின்றார். திருச்சிக்கு அவருக்கு தந்தையாருக்கும் உள்ள தொடர்புகளால் அவர் எனக்கு நெருக்கமானதாக இருக்கின்றார். இதனை திரு தட்சிணாமூர்த்தி அவருக்கு நன்றி கூற வேண்டும். இன்றும் மௌனமாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார். மௌனத்துக்கு காரணங்கள் அவருடைய சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டிருந்தால் கேட்டவருக்கு தெரிந்திருக்கும். அதை நான் மீண்டும் நினைவுபடுத்தவில்லை. எனது சீடிக்களை, இசைத்தட்டுக்களை எனக்கு தராதரத்தில் பிரஸ்டிங் ரெக்கார்ட்ஸ் சோனி கம்பெனியில் மிக மிக குறைந்த விலையில் இலவசமாக கொடுப்பதற்காக அவற்றை எனக்கு அச்சிட்டு பிரசன்ட் செய்து கொடுத்தவர் திரு தட்சிணாமூர்த்தி அவர்கள். அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒரு வருடத்துக்குள், அது நான் கூறலாமா தெரியவில்லை, அவரை விட்டு பிரிந்த அவரின் மகளுக்கும் கூறி நான் விடைபெறுகின்றேன். ரொம்ப மனதிலே கொண்டாடியவர்கள் எல்லாம் எனக்கு நெருங்கியவர்களாக மாறி இருக்கிறார்கள். திருமதி லதா மங்கேஷ்கர் அவர்கள் நாடாளுமன்ற நியமன உறுப்பினராக உள்ளே நுழைந்து முதலில் உட்கார்ந்தது எனக்கு அருகில் தான். அன்றைக்கு பார்த்து அவருக்கு ஒரு வாக்களிக்கின்ற ஒரு சூழல் வந்தது. அந்த மின்னணு பொத்தானை அழித்துவதற்கு அவருக்கு தெரியவில்லை. நான் தான் சொல்லிக் கொடுத்தேன். செய்து முடித்தவுடன் ரொம்ப நன்றி என்றார்கள். இல்லையம்மா, உங்களுக்கு தான் நன்றி, என்னை தினந்தோறும் தூங்க வைப்பவர் நீங்கள் என்று. அது மாதிரி மிகப்பெரிய திரைப்பட கலைஞர்கள், இள வயதில் பார்த்த தாரா சிங், திலீப் குமார், ராஜேஷ் கண்ணா, ஷபானா ஆஸ்மி, இவர் திரைப்பட கலைஞர்கள் எல்லாம் அங்கு இருந்திருக்கிறார்கள். புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் குல்தீப் நய்யார் போன்றவர்கள் இருந்திருக்கிறார். சொல்லிக்கொண்டே போகிற நீண்ட வரிசை அது. பெரிய அரசியல் தலைவர்களோடும் நான் பணியாற்றுகின்ற பெருமையை பெற்றிருக்கிறேன். அதுபோல அம்மையார் சுசீலா அவர்களுக்கு அவர் திரை உலகத்திற்கு வந்து 60 ஆண்டுகள் ஆனதை ஒட்டி நான் திருச்சியிலே ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா நடத்தினேன். அவர் எதிர்பார்க்கவில்லை. ஒரு முறை திருச்சிக்கு அவர் வருகை இருந்த போது அந்த விழாவில் நானும் கலந்து கொண்டேன், அவர் மீது கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக. ஆனால் அந்த விழாவில் சொற்பமானவர்கள் தான் இருந்தார்கள். அப்போது நான் தனியாக அவரிடம் சொன்னேன், இது மாதிரி விழாக்களுக்கு வராதீர்கள், உங்களை பற்றி உங்களுக்கே தெரியவில்லை, யார் அடைத்தாலும் வருவது என்ற பழக்கம் வேண்டாம், அடுத்த முறை இனி திருச்சிக்கு வந்தால் என்னை மீறி வரக்கூடாது என்று சொன்னேன். அவர்கள் ஏதோ அந்த விளையாட்டாக எடுத்துக்கொண்டார்கள். பின்னர் அவரிடம் தேதியை உறுதி செய்துவிட்டு மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன், கவி பேரரசு வைரமுத்து, நடிகர் ராஜேஷ் அவர்கள், MN ராஜமம், AL ராகவன், வெண்ணிராடை நிர்மலா இவர்களெல்லாம் அழைத்து ஒரு பெரிய நிகழ்ச்சி, 10,000 பேர் அதில் குழுமியிருந்தார்கள். திருச்சியில் பொது மைதானத்தில். கட்டணம் உங்கள் வருகையும் வாழ்த்தும் என்று மட்டும் நான் வெளியிட்டிருந்தேன். நிதி வசூல் செய்யவில்லை, டிக்கெட் வசூல் கிடையாது. அந்த விழா, அதில் இருந்த கூட்டம், அதில் இருந்த வாழ்த்தொலி அந்த அம்மையாரை அவ்வளவு பெருமை, மன மகிழ்ச்சி ஏற்படுத்தியது. அதுபோல பரமேஸ் அவர்களுக்கு இசை வாழ்வு என்பது 60 ஆண்டுகள் என்பதை இந்த சின்ன மன்றத்திலே நடத்துகிறோம். எவ்வளவு பெரிய மன்றம், எத்தனை பேர் என்பதை விட வந்திருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பொறுத்து அந்த விழாவிற்கு முக்கியத்துவம் கிடைக்கிறது. ஆக இங்க குறைந்த அளவு 10,000 பேர் இல்லை என்றாலும் வந்திருக்கிற அத்தனை பேரும் நல்ல கலைஞர்கள், நல்லதை பாராட்டக்கூடியவர்கள் என்பதை நான் உணர்கிறேன். இல்லாவிட்டால் இந்த நேரத்தில் இவ்வளவு நேரம் நீங்கள் காத்திருக்க வாய்ப்பு கிடையாது. அந்த வகையில் உங்களுக்கு நன்றி. நான் பரமேஸ் அவர்களுக்கு சொல்வேன், வந்திருக்கிறவர்கள் அத்தனை பேரும் உங்கள் மீது அன்பு கொண்டவர்கள், உங்கள் திறமையை மதிக்கிறவர்கள். உங்களுடைய அந்த பாடலை இப்பொழுது பிரபா பாடிய பொழுது, பிரபா பேசியதும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது.
பாடியது மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. நல்ல குரலில் உங்களுடைய பாடலை பாடிய போது எங்களுக்கே அதுல ரொம்ப திரும்பி பாட வேண்டும் என்பது போல தோன்றியது. அவ்வளவு பிரபலமான அந்த பாடல். ஆக நிறைய பேச விரும்பினாலும் முடியாத சூழல். இங்கே நிறைய பேச வேண்டும் என்பதும் அவசியமில்லை. ஒரு அருமையான தந்தையை பற்றி அவருடைய மகன் நூல் எழுதியிருக்கிறார். நன்றி இவர் அவருக்கு காட்டிய நன்றி. அந்த தந்தைக்கு விழா எடுக்கிறார் இந்த அன்பு மகள். சீனு சொன்னதை போல என்னுடைய பிள்ளைகளைப் போல பிரபாதினி அவர் மீது அன்பு கொண்டவர். சீனு சொன்னார் அவருடைய எல்லா படங்களையும் எனக்கு காட்டிவிட்டு தான் திரையிடுவது வழக்கம் என்று. இன்னொன்றையும் சொல்கிறேன், கதையே எனக்கு சொல்லிவிட்டு தான் படம் எடுப்பார். திரைத்துறையில் அனுபவம் உள்ளவர்கள் நிறைய பேர் இருப்பீர்கள். இந்த இயக்குநரிடம் கதை கேட்கிற அளவிற்கு பொறுமை என்பது ரொம்ப பெரிய விஷயம். அதாவது அந்த சீன் பை சீன் என்று சொல்லுகிற போது நமக்கு அதெல்லாம் பழக்கமே இருக்காது. கதையினால் 2 வரிகளை சொல் என்பார்களே, 2 லைன் ஸ்டோரி, அது மாதிரி சொல்லலாம். அல்லது கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்லலாம். காலார நடக்கலாம் என்று கடற்கரைக்கு கூட்டு போய் 4 நடை நடப்போம். அந்த அண்ணா நினைவிடத்தில இருந்து காந்தி சிலையில இருந்து திருப்பி நடக்கிற வரை கதையை சொல்லிக் கொண்டே இருப்பார். கால்கள் களைத்து போகிறதோ இல்லையோ அவருக்காக அந்த கதையை கேட்பேன். பின்னர் நான் மேல் கருத்து சொல்கிற போது அதை ஏற்றுக்கொள்வார். அந்த அளவிற்கு தம்பி சீனு அவர்களுக்கு என் மீது பிரியம், எனக்கு அவர் மீது நிரம்ப அக்கறை. வெற்றி பெற வேண்டிய இன்னும் அவருடைய உயரம் நிறைய இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் போல எல்லா தமிழர்களையும் போல அவருக்கும் இன்னும் கிடைக்க வேண்டிய உயரம் கிடைக்கவில்லை. ஆனால் கிடைக்கும் என்று நம்புகிறேன், கிடைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அதுபோல வைஷாலி ஒரு படம் எடுத்திருக்கிறார். அந்த படத்தினுடைய நோக்கத்தின் காரணமாகவாவது அது வெற்றி பெற வேண்டும். பலரும் அதை பார்த்து அதன் மூலமாக உத்வேகமும் உணர்ச்சியும் பெற வேண்டும், பெறுவார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆக இந்த விழாவில் பலர் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். நானும் வந்து கலந்து கொண்டேன். நிறைய நிகழ்ச்சிகள் இருந்தாலும் இப்போது நான் இதை முடித்துவிட்டு அவசரமாக கிளம்ப வேண்டிய இந்த நிலையில் இவ்வளவு நேரமாக நான் முன்னால் சொன்னேன், நான் முதலிலேயே பேசிவிட்டு போகிறேன் என்றேன். அதற்கு அவர்கள் இசைவு தெரிவிக்கவில்லை. எனக்கும் அது ஏற்புடையதாக தெரியவில்லை. எனவே வந்த இடத்தில் அவசரப்பட்டு செல்வதை விட நான் காலையிலிருந்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன். 2வது விழாவில் முதலில் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு எனக்கு நிலைமை தெரிந்து அங்கேயே கொஞ்சம் லேசாக உணவருந்திருக்கிறேன். இப்போது நேராக அடுத்த நிகழ்ச்சி, அது முடிந்தால் முகம் கழுவிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு சென்று நாளை கோவை சென்று பின்னர் அடுத்த நிகழ்ச்சிகளை தொடர வேண்டும் என்ற நிலையில் எங்கள் கடமை தொடர்கிறது. எங்கள் கடமை இப்படி தொடர்வதோடு மட்டுமில்லை, நாடாளுமன்றத்தில் உங்களுக்காக குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. இங்கே அரசியல் பேசவில்லை, ஆனால் இந்த நாட்டில் பல சங்கடமான சூழ்நிலைகள் இருக்கின்றன. நாடாளுமன்றம் என்பது கருத்துக்களை பகிர்கின்ற ஒரு மன்றம், விவாதங்கள் நடக்கின்ற மன்றம். ஒருவர் கருத்து சொன்னால் அதை பேச சொல்லி கேட்டு அதற்கு பதில் சொல்கின்ற மன்றம் என்பதெல்லாம் மலையேறிவிட்டது. எங்களை போன்றவர்கள் எங்களுடைய இயல்புகளை தன்மைகளை மறந்து பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டு போராடுவதும், உரத்த குரல் எடுத்து கத்துவதும், பின்னர் பேசுகிற போது அதற்கு குறுக்கீடு வருவதும், அதையே மீறி எல்லாவற்றையும் பதிவு செய்கிறோம் என்கிற சங்கடங்கள் எல்லாம் எங்களுக்கு இருக்கின்றன. நான் சொல்வது மீண்டும் சொல்கிறேன், அரசியல் இல்லை. நாடாளுமன்ற ஜனநாயகம் நிலைத்திருந்தால் தான் இந்திய நாட்டின் ஜனநாயகம் நிலைத்து நிற்கும். உலகத்தின் தலை சிறந்த ஜனநாயக நாடு நம்பர் 1 இந்தியா தான் என்கின்ற பெயரை பெற்றிருக்கிறோம். ஆக அந்த இடத்திலும் கூட நிதானம் இழக்காமல், பொறுமை இழக்காமல் கடமை ஆற்ற வேண்டும். இந்த நாட்டினுடைய மக்கள் ஜனநாயகத்தை, மக்களுக்கான குரலை ஒலிக்க வேண்டும் என்று கடமை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். இப்படி வருகிற போது உங்களை சந்திக்கிற நேரத்தில் நீங்கள் வாழ்த்தினால் அந்த வாழ்த்து எங்களுக்கு உற்சாகத்தை தரும். அதன் மூலமாக உத்வாகம் பெறுவோம். பேரளவிற்கு என்று ஒரு பொறுப்பை வைத்துக் கொள்ளாமல் கடமை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். அந்த கடமைக்கு இட இதுவும் ஒரு கடமைதான். இலக்கியம் என்பது நம்முடைய வாழ்வின் ஒரு அங்கம். தமிழனை போல் வாழ்வில எல்லாம் பெருந்தேவன் யாரும் இல்லை. வீரம் இருந்தது, காதல் இருந்தது, மானம் இருந்தது, கலை இலக்கியத்தில் ஆர்வம் இருந்தது. உலகத்திற்கு வழிகாட்டியாக வாழ்ந்தவன் தமிழன், உலகத்தில் உயர்ந்து நின்றவன் தமிழன், எல்லோரையும் அரவணைத்து சென்றவன் தமிழன். உன் ஊர் எது என்று கேட்ட போது எல்லா ஊரும் என் ஊர் என்று சொன்ன பரந்த மனப்பான்மை தமிழனுக்கு மட்டும்தான். உன் உறவினர்
யார் என்ற போது என் சாதிக்காரன் என்று சொல்லவில்லை, எல்லோரும் என் உறவினர் என்று சொல்லித்தான் யாதும் ஊரே யாவரும் கேள்வி. தம்பி சீன சொன்னார், ஒரு ஊர் அழிந்து விட்டது என்றார். இல்லை தம்பி, அழிக்கப்பட்டது. கண்ணீரும் கம்பளையுமாக இவர்கள் எல்லாம் அங்கிருந்து தப்பி ஓடி பதறி வந்தது. 1.5 லட்சம் இன்னும் அகதிகள் இருக்கிறார்கள், குடியுரிமை இல்லாமல். குடியுரிமை இல்லை என்றால் அங்கும் செல்ல முடியாது, இங்கும் செல்ல முடியாது, எங்கும் செல்ல முடியாது. அவர்களுக்கு ஆதார் அட்டை கிடையாது, அவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது, உழைத்து சம்பாதித்தால் ஒரு சொத்து வாங்க முடியாது. அதற்காக அவர்களுக்கு குடியுரிமை வேண்டும் என்று நான் கொண்டு வந்த ஒரு திருத்தத்தை அந்த நாடாளுமன்றத்தில் தோற்கடித்தார்கள். அதற்கும் தமிழர்கள் தான் காரணம், நான் வேறு எதையும் சொல்ல விரும்பவில்லை. அது மாதிரி பல நேரங்களில் இவர்களை நினைத்து கண்ணீர் விட்டிருக்கிறோம், கை கொடுத்திருக்கிறோம், காப்பாற்ற வேண்டும் என்று துடித்திருக்கிறோம். இப்பொழுது ஓரளவிற்கு இங்கு வந்திருக்கிறவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள், அங்கு இருப்பவர்கள் இன்னும் வதங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் யாழ்ப்பாணத்தினுடைய நூலகம் எரிக்கப்பட்டது, யாழ்ப்பாணத்திலே ஒலிக்கப்பட்ட அந்த இலங்கை வானொலியின் குரல் நெரிக்கப்பட்டது. அதுல கேட்ட அருமையான இந்த தமிழ் மொழி இருக்கிறது அல்லவா, மொழி அவர்கள் பேசுகிற மொழி ஒரு அழகு மொழி, கொஞ்சு மொழி. நாம் பேசுவதெல்லாம் தமிழ் மொழி, செம்மொழி, அது கொஞ்சு மொழி. கேட்கிற போதே அப்படி உற்சாகமாக உணர்ச்சியாக இருக்கும். பேச சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கும். பிரபாநிதியை நான் பார்ப்பதில்லை, பேசுவதைத்தான் கேட்பேன். சீனு தான் பார்த்து கொண்டிருப்பார், அவர் இயக்குனர் என்ற காரணம். அதனால்தான் அவர் சொன்னார், தோற்றத்திற்கும் குணத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னார். எனக்கு பிரபா தொலைபேசியில் பேசினாலும் சரி, நேரில் பார்த்தாலும் சரி, அந்த தமிழும் அந்த குரலும் மட்டும்தான் என் காதில் கேட்கும். அதை இன்றைக்கு இசையாகவும் கேட்டேன். மகிழ்ச்சி பிரபா. வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. உங்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி. யாரோ ஒரு ஆள் விசில் அடிச்ச மாதிரி தெரிஞ்சு, அண்ணன் வேற மேடையில் இருக்காரு, இது என்னோட ஏற்பாடு நினைக்க மாட்டாரா? இதுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது, இது ஏதோ ஒரு திட்டமிட்ட சதின்னு நினைக்கிறேன். இல்ல யாருமே தெரியல, நம்ம வளர்ச்சியில் அக்கறையுள்ள ஒரு 2 பேர் பின்னாடி உட்கார்ந்து விசில் அடிக்கிற மாதிரி தெரியுது. ரொம்ப நன்றி, அந்த 2 பேருக்கு முதல்ல நன்றி. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த டெல்லி குளிர்கால கூட்டத்தொடர்ல, அந்த குளிர்கால கூட்டத்தொடருக்கே ஒரு உஷ்ணமா இருக்கக்கூடிய திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர், கலா ரசிகர், என் அருமை அண்ணன் திருச்சி சிவா அவர்களே, அண்ணன் சிவா அவர்களை பத்தி சொல்லணும்னா, அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக, மக்கள் தொண்டராக, கொள்கை பேசுபவராக, உண்மையிலேயே பேசுவதற்காகவே படைக்கப்பட்ட ஒரு பிறப்பாக, ஒரு ஆயுதமாக தான் நமக்கு தெரியும். நான் அவருடைய பேச்சுக்கு மிகப்பெரிய ரசிகராக இருந்தேன். ஆனால் உண்மையிலேயே பிரபாலினி அவர்களுக்கு இந்த நேரத்தில் அண்ணன் திருச்சி சிவா அவர்களை இந்த விழாவுக்கு அழைச்சதுக்காக முதல்ல என்னுடைய தனிப்பட்ட பாராட்டை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அண்ணன் பேசுவது மட்டுமல்ல, மிக இனிமையாக பாடக்கூடியவர். அதுவும் மொழியின் ருசி அறிந்து, கவிதையின் ருசி அறிந்து அனுபவித்து அதை பாடக்கூடிய, அது பழைய பாட்டுல அண்ணன் பாட சொல்லி நீங்க கேட்கணும். குறிப்பாக ஹிந்தி பாடல்கள்லாம் ரொம்ப அற்புதமா பாடுவாரு. அதாவது இசை ஒரு சர்வதேச மொழி. அந்தந்த ஊர்ல அவங்களோட தாய்மொழியில அது பாடப்படுது. அதனால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழி பாடல்களையும் அவர் கேட்பார். அண்ணன் அவர்கள் ஹிந்தி பாடல்களை மிக அற்புதமாக பாடுவார். அதே மாதிரி தமிழ் பாடல்களை, தர்மதுரை வெளியான அந்த இரவு, நான் எடுத்த தர்மதுரை திரைப்படம் வெளியான அந்த இரவில்
எனக்கு என்னை வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த படம் மாபெரும் வெற்றி பெறும் என்று முன்கூட்டியே சொன்னவர். அந்த படத்தை அங்குலங்கலமாக அவர் ரசித்தார். அதுலேருந்து தான் நான் அவரோடு வந்து ஐக்கியமான நான் எடுக்கும் எல்லா படங்களையும் முன்கூட்டியே அவருக்கு நான் காட்டி விடுவேன். அப்படி இந்த அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் இருக்கிற மேடையில் ஒரு அருகில் நான் இருப்பது எனக்கு ரொம்ப பெருமை. அந்த வாய்ப்பை எனக்கு தந்த பிரபாகரனுக்கு என்னுடைய நன்றி. எனக்கு பக்கத்தில் இன்னொருத்தவங்க உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, அவங்க வந்து வைஷாலி, மிகச்சிறந்த கேமராமேன். அவங்களும் இவங்களும் சேர்ந்துதான் அந்த இலங்கையில அந்த ஆட்டம் போட்டது. ஷூட்டிங் இலங்கையில பாட்டு, இசை, தன்னுடைய கலா ஆர்வத்தை பூரா வெளிப்படுத்தின அந்த கடற்கரையில, அதுக்கு காரணம் அவங்க. மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர். குறிப்பா அவங்க நல்லா மீன் குழம்பு வைப்பாங்க, அது எனக்கு தெரியும். ஒரு நாள் அவங்க வீட்டுல மீன் குழம்பு சாப்பிட்டேன், ரொம்ப பிரமாதமான மீன் குழம்பு. அதே சமயத்துல போட்டோகிராஃபியும் அவைலபிள் லைட்ல படம் எடுக்கிறதுக்கு ஒரு தனி ஆற்றல் வேணும். ஏன்னா லைட் நம்ம பண்ணி எடுக்கிறது வேற, கிடைக்கிற வெளிச்சத்துல பண்றது வேற. சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். சோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அவைலபிள் போட்டோகிராஃபிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுல அவங்க ஒரு மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர். நான் வந்து பிரபாகரன் அவர்களை வந்து நான் பார்த்த உடனே, பழக ஆரம்பிச்ச உடனே நான் உண்மையிலே நினைச்சேன், ஒரு தகப்பனுக்கு மகள் என்றால் இப்படி பிறக்கணும். ஒரு தகப்பனுக்கு மகள் என்றால் இப்படி பிறக்கணும். அண்ணன் திருச்சி சிவா அவர்களோடு நான் பழகியவன்ற முறையில் அவருடைய 2 பெண் பிள்ளைகளும் அவர்கள் அப்படி ரெண்டு உள்ளங்கையில வச்சு தாங்கதான் நான் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். என்னை சிற்றப்பா என்று அழைக்கக்கூடிய அந்த பிள்ளைகள், அதுல ஒருத்தவன் கவிஞர். தன் தந்தையை பற்றி அதாவது இந்த விழாவுக்கும் அண்ணன் திருச்சி சிவா அவர்களுக்கும் ஒரு டிஸ்கனெக்டட் கனெக்ஷன்ஸ் இருக்கு. என்ன எப்படி இந்த பிரபாகரனை தன் தந்தையை தன் உயிர்ல சுமந்துகிட்டு இருக்காரோ, அது மாதிரி அண்ணனுடைய பிள்ளைகள் இருவரும் அண்ணனை வந்து தன் உள்ளங்கையில தாங்கதான் நான் பக்கத்துல பார்த்திருக்கேன். தன் தந்தைக்காகவே ஒரு கவிதை நூலை ஒரு மகள் மூத்தவள் எழுதியிருக்காங்க. சின்ன பாப்பா அது வேற மாத்தி சொல்லி, அப்புறம் நைட் நான் திட்டு வாங்க முடியாது, போன் பண்ணி சித்தப்பா இப்படி நீங்க மாத்தி சொல்லிட்டீங்களே. சோ அண்ணனுக்கு என்னுடைய வணக்கம். இந்த பிரபாகரனை பத்தி சொல்லணும்னா, நீங்க பாக்குற தோற்றத்துக்கும் அவங்களோட நீங்க பழகி பாத்தீங்கன்னா அது ஒரு குழந்தை மாதிரி, பழகினா தெரியாது, ஒரு குழந்தை மாதிரி தன் தந்தையை வந்து அவளுக்கு உயிருக்கு உயிரா நேசிக்கிற ஒரு சகோதரி. இந்த ஜெனரேஷன்ல தான் இப்படிப்பட்ட பிள்ளைங்களை பார்க்க முடியும். அடுத்த ஜெனரேஷன்ல இப்படி இருக்குமான்றதுக்கு உத்தரவாதம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா வெளிநாட்டில் இப்ப பிரபாகரனுக்கு இருக்கிற இதே தவிப்பு தான் ஏறக்குறைய உலக லெவல்ல இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுடைய மனதவிப்பாயிருச்சு. ஏன்னா அதாவது படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைகள் பார்க்கறதுக்கு தொடங்கிருச்சு. சின்ன வயசுல இருந்து எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதுகளுக்கு எதன் மீதும் ஒரு தீவிரமான ஒரு பிடிப்பு, ஈடுபாடு, நம்பிக்கை அப்படிங்கிறது குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. எல்லாத்தையுமே பார்த்துருது. எல்லா ஆச்சரியங்களும் ஒரு குழந்தைக்கு 10 வயதுக்குள் முடிந்து விடுகிறது. ஏன்னா படிக்கிற எல்லாருமே பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். இப்படி இருக்கிற இந்த இணைய வாழ்வுல பார்க்கிற எல்லாமே குடிப்பதற்கு தண்ணீர், பணம், இனி கொஞ்ச நாள சுவாசிக்கிறதுக்கு பணம் வந்துடும். இப்ப பார்த்தாலே பணம், பார்க்கிற எல்லாமே பணம். பார்த்தா காசு, பேசினா காசு, தண்ணி குடிச்சா காசு. அப்ப இந்த 3க்குமே காசு ஆயிடுச்சு. குடியிருந்தா காசு,
அப்ப ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறதுக்கே செலவழிக்கணும், அதுக்கு சம்பாதிக்கணும், வாழ்நாள் எல்லாம் சம்பாதிக்கணும். இப்படியான ஒரு காலகட்டத்தில், இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஒரு பெண் தன் தந்தையுடைய பாடலை, தன் தந்தையுடைய ஈழத்து மெல்லிசை மன்னர் MP பரமேஷ் அவர்களுடைய அந்த பாடல்களை மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி இங்கே மட்டுமல்ல இலங்கை முழுக்க நிகழ்ச்சி நடத்தி, இவர் என் தந்தை, இவர் இசையமைத்த பாடல், இது என்னுடைய தாயார், இவங்க 2 பேரும் காதலுக்கு வரும் இந்த பாடல், கிட்டத்தட்ட அவருடைய ஒட்டுமொத்த ஆல்பத்தையும் வந்து அவர் போட்ட எல்லா பாடல்களையும் மக்கள் மன்றத்தில் திரும்ப பாடி, ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி அழிந்து போன நகரம், அழிஞ்சு போன ஊர், பல பேருக்கு ஊரே இல்லை, பல ஊர்கள்ல தமிழர்களே இல்லை, அப்படியான ஒரு ஊர்ல, அப்படி ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ஊர்ல தன் தந்தையின் பாடலை தொடர்ந்து இசைத்துக் கொண்டே தன் தந்தையின் பெருமையை பேசிக்கொண்டே இருக்கிற பிரபாலனி பிரபாகரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுவும் ஈழத்து முதல் பெண் இசையமைப்பாளர், இந்த பெருமை கொண்ட தங்கைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருக்காக வேண்டியே நான் இந்த விழாவுக்கு வந்தேன். அதன் பிறகு அதனோட இனிப்பான ஒரு விஷயம் என்னன்னா, அண்ணன் சிவா அவர்கள் இந்த மேடைக்கு வந்தது நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணன் சிவா அவர்களை நான் இந்த மேடையில சந்திப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சோ இந்த புத்தகத்தை கையில கொடுக்கவே இல்லை, கொடுத்திருந்தா நான் முழுக்க படிச்சுட்டு வந்து இதை பத்தி நான் கொஞ்சம் 2 வார்த்தை உங்களுக்கு சொல்லி இருப்பேன். அவர் தந்தை ஒரு கவிஞராக இருந்திருக்கிறார், கவிஞர் விபுல பிதாபுரம் கவிஞராக இருந்திருக்கிறார். அதை பற்றி இவர் அவருடைய சரிதையை எழுதியிருக்கிறார். இந்த முக்கியமா இந்த நூல்ல நான் வந்து பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இதை பார்க்கும் போதே எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் வர்த்தகம் மட்டுமல்ல, வாழ்வியல் உறவு எவ்வாறு இருந்தது என்பதை இந்த புத்தகத்தினுடைய முதல் பக்கமே எனக்கு சொல்லியது. அது குறிப்பாக அன்றைய கலைமகளின் ஆசிரியர் திரு கீவா ஜெகநாதன் அவர்கள், கீவாஜா அவர்கள், இவருடைய தந்தைக்கு ஒரு இரங்கற்பா எழுதியிருக்கிறார். அன்றைய கலைமகளின் ஆசிரியர் கீவா ஜெகநாதன் அவர்கள், கீவாஜா என்று சொல்லக்கூடிய ஜெகநாதன் அவர்கள், இவருடைய தந்தைக்கு வந்து ஒரு இரங்கற்பா எழுதியிருக்கிறார். அந்த இரங்கற்பாவோடு இந்த புத்தகம் வந்திருக்கிறது. இந்த புத்தகத்தை முழுவதுமாக படித்துவிட்டு எனது கருத்துக்களை முகநூலில் நான் பதிவு செய்கிறேன். என்னை அழைத்தமைக்கு நன்றி. இங்கே விழாவுக்கு வந்திருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம்.